உட்காருங்க. உட்காரு சொன்ன என்ன பார்த்தா உட்காரு சொன்ன. உட்காருங்க. உண்மையிலேவா? ஏன் கூலாவுங்க முதல்? வெறும் சோறு தான் வச்சு வைக்கிறேன். கூழ்னா அப்படி அந்த கூழ் இல்ல. கூழ் கூழ். இங்க உட்காருங்க. மாட்டேன் நிறைய சண்டை வருது. ஏகப்பட்டப்பா நான் அந்த பண்ண பண்ண மாட்டேன். நாற்காலிக்கு தான் மாமா நானா போய் சொல்றான்னு வாயில வந்தது வாரி விடுறான்னு என்ன பண்ணுது. அப்புறமேட்டான் சேர்த்து அவன் பின்னாடி தோசை சொல்றான்னு அந்த தோசை கூட செய்ய வர்றதில்லை. பின்னாடி காந்து போயிருக்கு. இது வரைக்கும் இந்த நாடகத்தை கண்டுபிடிச்சில இருந்து எவனும் எங்களை உட்கார சொல்ல மாட்டாங்க. அவனுங்களே வந்து உட்காருவானுங்க, ஏந்துவானுங்க, ஜாதி எடுத்து குடுறானுவாங்க, கையில எடுத்து குடுவான், நம்மளே அடிச்சு போடுவாங்க. நீதாம என்ன உட்கார சொன்ன. கரண்ட் கூட பொறுக்கல நின்று போட்டா ஒன்றும் பரவாயில்ல. இல்ல சொரு சொல்லு. உனக்கு பவருக்கு இதுரா. அவனுக்கு பாருங்க பவர் ரொம்ப நீங்க தான் உட்காரணும். நீங்க வருங்கால சங்கதியை உருவாக்குறோமோ நீங்க தான் உட்காரணும். அதுக்கு அறிகுறி நீங்க தானே. ஆமா அறிகுறி நாங்க இருந்தாலும் கோவத்துல 8 மாசம் கழிச்சு கடாச்சிங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க பப்ளிகா புண்ணியா பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? கலையுமா? பப்பாளி காய் சாப்பிட்டா கலையும். காயோ அது போல கழிச்சிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இவ்வளவு ஜனம் உட்காந்துக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். கோவத்துல கழிச்சு கடாச்சினா இவங்க எல்லாம் எங்க இருந்திருப்பாங்க? காட்டாதீங்க. நல்லா இருக்குது. சூத்தாடுங்க என்னடா என்னடா என்ன என்ன உடம்பு கடை பழக்கம் மேல வைக்காதீங்க. அப்ப கீழே வைக்கிட்டா கைய வைக்காத. அப்ப கால வைக்கிட்டா கை வைக்க கூட கால வைக்கலாம். ஒரு சின்ன பஞ்சாயத்து தலைவரால தீர்க்க முடியல. அத நான் தீர்த்து வச்சேன். அது அவங்களுக்கு பொறுப்பு. தெத்தி தெத்தி அடிக்கிறாங்க. பின்னாடி ஒரு பஞ்சாயத்து தீர்த்து வைக்க தெத்தி தெத்தி அடிக்கிறாங்க. என்ன பஞ்சாயத்து? அது என்ன பஞ்சாயத்துனா 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. சரி கல்யாணம் ஆனோன்னா கொஞ்ச நாள் குழந்தை ஒண்ணு பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரம் என்னன்னு தெரியல. 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. ஆம்டா முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பொம்பளை அந்த குழந்தை எடுத்து முடிச்சு இவங்க ஒண்டியா போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம குழந்தை பார்க்கணும், நம்ம குழந்தையோட இருக்கணுமே. அவங்க ஒரு ஆசையில அந்த குழந்தை போய் கேட்கறான். அந்த பொம்பளை கொடுக்க மாட்டேங்குது. உடனே கேஸ் போட்டான். கோர்ட்டுக்கு போனாங்க. ஜட்ஜின்னு சொல்லிட்டாரு, குழந்தை கொடுமா, கொஞ்ச நாள் நீ வச்சிருந்த கொஞ்ச நேரம் வச்சு கொடுமாட்டாங்க. அந்த பொம்பளை கொடுக்க மாட்டேங்குது. ஜட்ஜே சொன்ன பிறகு கொடுக்கல. கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தான். அதுக்கப்புறம் எங்க ஊர் தலைவர்கிட்ட வந்தாங்க. தலைவரும் பிரச்சனை பண்ணாரு. குழந்தை குடும்பம்னா அந்த குழந்தை கொடுக்க மாட்டேங்குது. கட்சியில நான் போன தலைவர் உம்முன்னு உட்காந்துங்கிறாரு. சரி என்ன தலைவர் ஜாலியா இருக்க உம்முன்னுக்கிறேன்னு கேட்டேன். இல்லடா அது போல பிரச்சனைடா, அந்த பொம்பளை குழந்தை கொடுக்க மாட்டேன். அட இது சாதாரண பிரச்சனை போய் எங்க பேசிக்கிறா. அந்த பொம்பளை யாரு கூப்பிடுன்னு நீ சொல்ற தலைவர்கிட்ட அந்த பொம்பளை கூப்பிட்டாங்க. அந்த பொம்பளை வந்து அம்மா குழந்தை குடுமான்னு தர மாட்டேன்ச்சு. சரி சரி பரவாயில்ல, நீ தட்டாவல. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லிட்டு குழந்தை கொடுக்கட்டும் கொடுக்காதவங்க கேட்டேன். இப்ப அந்த பொம்பளை தான் நீ அதெல்லாம் கேட்க மாட்டேன். இங்க வா, குழந்தை கொடுக்க மாட்டேன், நான் தர மாட்டேன். சரி பரவாயில்ல, நான் ஒரு கேள்வி கேட்டா ஒரே முடிவு தான் இருக்கணுமா? கொடுக்க மாட்டேன். ஆமா இந்த 300
சரி குழந்தை கொடுக்க மாட்டேன். ஆஹா. அப்ப நான் கேட்கறது பதில் சொல்வியா? கேளுங்க. சரி. ஒரு ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்குது. அது எதுக்கு ஏடிஎம்க்கு போறேன் கார்டை சொருவுறேன், பட்டன் தட்டுறேன், பணம் வெளியே வருது. அந்த பணம் வெளியே வந்தா உனக்கு சொந்தமா ஏடிஎம் சொந்தம்? எனக்கு தான் சொல்றீங்க. ஏன்னா ஏடிஎம்க்கு தரணும். கார்டை சொருவுத்து நான் தானே, பட்டன் தட்டுறது நானே. அப்ப பணம் வெளியே வந்தா எனக்கு தான் சொந்தம். கரெக்டா ஞாபகம் தான். கண்டிப்பா. பணம் உனக்கு தான் சொந்தம். அதே போல தானே வீட்டுக்காரன் அவன் ஏடிஎம் கார்டு மாரி நீ ஏடிஎம் அப்பதான் யாருக்கு சொன்னான்? அவனுக்கு தானே சொன்னான். குத்துட்டு போமான்னு. ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் சொருவுறோம், வருது. அது சொருவுன்னு கஷ்டம். ஏடிஎம் கார்டு மாரி நீங்களா ஏடிஎம் மிஷின் மாரி அவன் இல்லைன்னா எப்படி குழந்தை வரும்? நான் சொன்னம்மா அந்த பொம்மலையாவது குழந்தை குத்திடுச்சு. ஆனா ஊட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வராது. இவரு இப்படி இருமுற ஏன் இருமுறாரு கேட்டா எனக்கு தெரியும். வாய்க்கு தெரியும். சாரிம்மா. ஒரு மாறிக்குது எனக்கு. என்ன மாறிமா? உண்மைமா, உண்மை நடந்தது உண்மை. உண்மை சொன்னா யாருக்கு ஆகுது? உண்மை சொன்னா யாருக்கு ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த பொம்பளை குழந்தை கொடுத்துட்டா மத்த கூட அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, அது கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு. பச்சு பொண்ணு இல்ல, கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு. ஆமா ஆமா. நான் ஜிம்முக்குற போறியா? என்ன எக்ஸசைஸ் பண்றியா? என்ன அதனால மாதிரி தூக்கி நிக்கிறியா? உன்னை பார்த்தா கேரளா தென்னமார மாதிரி இருக்கிற. கேரளா போய்கிற அங்கதான் ஒவ்வொரு கல்லூரி தோது போச்சு. தமிழ்நாட்டுல எல்லாம் சொத்த நான் கூட எக்ஸசைஸ் பண்றேன் தோட்டு வரணுமா? நான் சொல்றேன் சரியா? சொல். தண்டால் எடுக்கணும், போயிட்டு தூக்கணும். வேணாம் வேணாம். இது எதனா பிடிச்சி தொங்கணும். அங்க தொங்க. ரெண்டு இன்ஜெக்ஷன் என்னடா? இரிட்டேட்டிங் ஃபீல் ஆகுது எனக்கு. உனக்கு வரணும்னா ரெண்டு ஊசி வாங்கி தர போட்டுக்கோ. ஊசினால அந்த பேர் சொத்தா? ஆமா. ஓ மை காட். ஆமா டாபர். எப்படியா? அது நீ டாபர் சொல்லிட்டா எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை வருது. நீ டாபர் சொல்லிட்டு போற வீட்டை போய் ஒரு நாள் தூங்குற. என் முன்னாடி சாப்பாட்டுக்கு ஏப்பிடா பிடிக்குது. எழுந்துருங்க என் கால டாபர் கேச்சு. என்ன எப்படியா? ஒரு நாள் எனக்கு சாப்பாடு போல ஒரு நாள் பஸ்ல போய்க்கிறேன். கண்டாடி டிக்கெட்டு கேப்பிடா எழுந்துறான்னு எங்கால டாபர் என்ன எப்படியா? பொம்மலாம் எனக்கு குமுறு என்ன மீனிங்? டாபர்னா என்ன சொல்லு. கூட்டி கொடுக்குறோம். யாரை கூட்டி கொடுப்பா? பிராஸ்டியூட். பிராஸ்டியூட்னா இந்த மேல பறக்குறாங்களா? பேராஷூட். பிராஸ்டியூட்னா தேவடியான அர்த்தம். ஓ தேவடியான். அப்ப நீ தேவடியான் டாபர் கண்ணு குசிதா அவ்வளவு பாரா எங்கிட்டு இருக்குதா? மேல கை வைக்கிற பண்றீங்க. உங்க அம்மா மாதிரி இல்ல நான் பால் குடிச்சுக்கிല്ല. அதுக்கு சொன்னேன் சம்மாதி பேல. ஆமா சத்தியமா சொல்றமா அவனுக்கு 2 வயிறுமா. எல்லாருக்கும் ஒரு வயிறு, அவனுக்கு 2 வயிறு. ஒரு வயிறு மேல ஒரு வயிறு. நான் தான் இந்த கொடியை எடுத்து மேல போட்டுருக்கேன். கொடியா? அண்ணா கொடியா? யார பார்த்தோம்? நீங்க யாரு? உங்களுக்கு தெரியக்கூடாது. என்னமா நான் இந்த நாட்டு வேலைக்காரன். அப்ப நான் யாரு? நீ உன்ன ஒரு மந்திரவாதி படிச்சாரு. எதுல? உன்ன தௌலதுன்னு கோல்ல படிச்சாரு. எதுல? தௌலதுன்னு கோல்ல படிச்சாரு. தௌலதுன்னு கோல்ல படிச்சாரு. தௌலதுன்னு கோல் நான் பச்சா. ஏய் என்ன கோல்ல படிச்சாரு? உங்களே
அடிப்பா எப்போ கேக்கா டக்குன்னு வந்துடும். நாளைக்கு எங்கள் அப்பனை கேட்டு வந்து சொல்கிறேன். நீ என்ன மட்டும் சொன்னல இன்னும் சொல்லு. அதான் நாளைக்கு கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் எதுவும் படிக்கல. ஒன்று சொல்லு படிக்கல. அப்போ உன்னை படித்த சாமியார் பாருமா? ஆமாம். மந்திரவாதி அப்படி நில்லு. போ போ. ஹலோ மந்திரவாதி. பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியும். நான் அங்கதான் நின்றுங்க. பாப்பா என்னுடைய மந்திர சக்தினா எப்பேற்பட்ட அழகியை படைத்திருக்கிறேன். அவரு இவரா உன்னை பத்தி ஆமா நான் மெரும் போல மாதிரி என்ன உன்னை எதற்காக படைத்தேன் தெரியுமா? என் மனதில் பெருத்த மனக்குறை. என் மனக்குறையை போக்கத்தான் நான் உன்னை படைத்திருக்கிறேன். உங்க மனக்குறையை போக்கவா படிச்சீங்க? இல்ல என்ன சொன்னா? நான் எக்ஸசைஸ் பண்ண வாய ஐயா அப்படி என்ன மனக்குறை? இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லு. மாடி காட்டு போறான் பாவம் எவ்வளவு பாஜாட்டு நெஞ்சு மடிப்பு அவங்க எல்லாமே காலிது. அவங்க தம்பிக்கு அவங்க என்ன பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கடவுள் தெரியல. சொல்லாத உண்மை என்ன எதற்காக தெரியுமா? சூரியபுரி நாடு, சூரியபுரி நாட்டிலே படைத்தளபதி ராஜனாக அந்த நாட்டிலே சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டு வந்தேன். கொலை, கொள்ளை, கற்பை, வீடுகளை கிட்ட போறப்பா. பொம்பளைங்களை கற்பழித்து சின்ன தப்பாடா, கோயில்ல கொள்ளாடி சின்ன தப்பாடா, கொலை பண்றது சின்ன தப்பாடா, வீட்டை கொல்றது சின்ன தப்பாடா. பாருமா இதெல்லாம் ஒரு தப்பா? சரியான தேவடியா நீதான். ஒண்ணு சேர்ந்தா நாடு உருப்பாரு. இல்ல ஒரு ரேப்ன்றது இப்பெல்லாம் நேச்சுரல். நேச்சுரல் அது போ காட்டுவாங்க. நேச்சுரல் நேச்சுரல் மச்சா வாடா போலான்னு கூப்பிடுறேன். அவ்வளவுதான் பீஸ் புடிங்கிடுவேன். இப்பெல்லாம் பீஸ் போனா பீஸ் பருப்பு மொழிச்சுன்னு வந்தோம். எப்படி போடுவான்? தப்பா சொல்றேன். பீஸ் போட்டா எடுக்க முடியாது. அதுபோல் தவறுகளை செய்து கொண்டு வந்தேன். அதற்காக சூரியபுரி நாட்டை சேர்ந்த சூரியவர்மன் ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளி சொம்புள்ளி குட்டி கொட்டை கைது ஏற்றி விட்டார். ஆமா கொட்டை கைது எடுத்து அது போல கும்பல கூச்சல தூக்கி உட்கார சொல்ல எந்த பக்கம் உட்கார வைக்கன்னு தெரியல. அவன் என்ன பண்ணான்? தலை பக்கம் திருப்பி உட்கார, வால் பக்கம் திருப்பி உட்கார வச்சான். அந்த கைது வேகமா ஓடிச்சா தங்கடா விழுந்துரு போறேன்னு சொல்லிட்டு வாழை பூச்சா பாரு. அப்ப பாத்துட்டு என்ன உட்கார வச்சுதான் நான் வாழை பிடிக்க மாட்டேன். வாழை பிடிக்க மாட்டேன். சரிங்க அங்க போய் தூக்கி போட்டு வரேன். சரிம்மா சரிங்க.
செல்போனை தேய்ங்க இந்த செல்போன் தேய்க்கிட்டு சாமான் தேய்ச்சினா வெள்ளையா இருக்கும் இதை தேய்ச்சிங்க டிஸ்பிளே தான் போகுது தேய்ச்சி சின்ன குழந்தைக்கா கத்து குத்துறீங்க டிஸ்பிளே தேய்ச்சி கடிச்சு போட்டான் செல்போன் ஆயா செல்போன் வச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு வீடியோ கால் பேசுவோம் உள்ள போய். ஆமா வீடியோ கால் பேசும் எங்க ஆயாளுக்கு. ஆமா அப்படி என்ன படிச்சிட்டீங்க? அந்த மாதிரி கைது மலை ஏத்திட்டாங்க. அதன் பிறகு ஏழு கடலுக்கு அப்பால் அன்னை கருமாரியை வணங்கி அரிய பெரிய வரங்களை பெற்று என்னுடைய ரொம்ப அடிக்குமே நிஜமாவே அதெல்லாம் இப்ப கிடையாது. அதுல அந்த தலை குத்துறது இல்ல. ஐயோ நேத்து பிரஷ் பண்ணேன். பத்திரிக்கை தானே ஐயோ எப்படி போடுவான் என்னுடைய மந்திர சக்தியால் படைக்கப்பட்ட பெண் உருவம் தான் நீ. நான் என்ன பண்ணணும்? உன்னை எதற்காக தெரியுமா? சூரியபுரி நாடு செல்ல வேண்டும். அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக இந்த குகைக்குள் வந்து உரைக்க வேண்டும். இது நடிகமா வேலை. போஸ்ட்மான வேலை. இங்க நடக்குது அங்க போய் சொல்லணும். அங்க நடக்குது சொல்லணும். போஸ்ட்மான வேலை. இதனால எனக்கு என்ன யூஸ்? அங்க கேளு. என் மனக்குறையை நீ போக்கினால் உன் மனக்குறையை நான் போக்குகிறேன். உண்மையாவா? சத்தியமாக. எல்லாம் போக்குறது தான். உன்னை பார்த்தா நான் 3வது கிளாஸ் படிக்கிறதுல ஸ்கூல்ல பண்ண மாதிரியே பண்றேன். 3வது கிளாஸ் விட்டா எனக்கு திடீர்னு இது வந்துரும். வாஜிட்டா பெரியா தம்முடுறா சார் ஒன்ன மூந்து பாரு யாராச்சும் ஓடி போடுறாங்க. எங்க ஓட முடியும் நம்மளால? நாங்க அரைக்க வச்சுக்கிறோம். ஐயோ நான் அப்படியே நான் படிக்கும்போது பண்ணிருக்கேன். எனக்கு அரப்ப வடை கொடுப்பாங்க. ஆமா அதனாலதான் போட்டு அங்கே இதுக்கு தானே இங்க படிச்சுங்க. நான் இவ்வளவு நேரம் முக்கண்ண என்ன காண தெரியுமா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கோவிந்தசாமி. உங்க பேரு? ராஜநாயக. எப்படி நடந்து விடுவது? அந்த போவாண்டா என் மேல மினிமவா பேரு கோவிந்தசாமி ராஜநாயகா. அப்ப என் பேரு என்ன? பேர் இல்ல பழகு. ஆய்மா கோயிமா மினிமா என்னம்மா எனக்கு அந்த பேரு பிடிக்கல. அப்ப குசுப்பு குசுப்பு அதெல்லாம் வேணாம். நக்குமா எனக்கு அந்த பேரு வேண்டாம். நல்ல வாயில நுழையிற மாதிரி வைங்க. பாய் பாயும் நல்ல வாயில இருந்து ஈஸியா வரணும். பாஞ்சு கொஞ்சம் கிட்டான பேரா? கொரானா அதான் பீட்டான பேர். ஒரு அழகான பெண்ணை பார்த்து பேர் சொல்ல முடியும். என் சொல்லுங்க. சரி என் வாயில வச்சா நல்லா இல்ல. நீ வாயில வச்சா நல்லா இருக்கும். சரி நீ வாயிலே பேர் வை. நானே வாயில வச்சா சூப்பரா இருக்கும். நீ வாயில வை. நானே சுத்துகிறேன். தம்பி ஐயா அவர் வாயில பேர் வச்சா நல்லா இருக்கும். சூப்பரா நீ கரெக்டா பிச்சி பிச்சி அவர் வாயில பேர் வச்சா நல்லா இருக்கும். அவர் வாயில பேர் வச்சா அப்படி சொல்லாத. வாயில பேர் வச்சா
வாயில பேர் வச்சா அப்ப சாட்டா சொல்லு. அது வாயில பேர் நல்லா இருக்கும். குர்ராடியா என்னுடைய மந்திர சக்தினால் படைக்கப்பட்ட பெண் உருவத்திற்கு இப்பொழுது ஒரு அழகான பெயரை சுட்டுவிடு. ஓம் சக்தி தாயே. இது போல பேர் யாரும் கடவுளுக்கு தான் இது போல பேர் வைப்பாங்க. ஓம் சக்தி தாய, ஓம் சக்தி மூணாவது தாயா மேல அவனுக்கு ஒரு கண்ணு. அவன் செத்துட்டான். ஆவியா என் மேல வந்து அந்த ஆத்தையை சீர்த்து அந்த ஆசை தீர்த்து நாளைக்கு கேள்வி போட பார்த்தா யாரு இருந்து வைக்கிறது ஆவின்னு வைக்க. நல்லா கேட்டு 4 உஷா 1 உஷா. ஒரு நாய் வந்து கடிக்குது. நாய் கடிச்சுன்னா நாய்கிட்ட போய் காட்டிட்டு இருப்பானா ஆஸ்பத்திரி தானே போவான். இவன் என்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு போற ஆஸ்பத்திரிக்கு துணி காட்டி வந்து எங்கடா அடிக்க போறான்னு துணி காட்டி வந்து எல்லாம் நினைக்கிறாங்க என்னடா அடிக்கிறவங்களே பாவம் நோன்னு துணி கட்டி வேற மை ஒட்டிச்சு மை மீது மொழிகிட்டு இல்லை கொஞ்சம் வயிற்று இல்ல வயிற்று இல்லாத கண்டனம் சரி விடு. நான் என்ன சொல்ல விட்டேன் இப்படி ஆர்வத்தை செய்கிறேன். பேர் வச்சா நல்ல பேர் சூப்பர் பேர் பெயரையா சுட்டுவிலை என் குழந்தை வச்ச வழங்கினேன். நல்லா இருக்குடா. சரி பரவாயில்ல. எனவே ஓம் சக்தி தாயே. அது முடிஞ்சிச்சுடா. என்னுடைய மந்திர சக்தினால் அடைக்கப்பட்ட பெண் உருவத்திற்கு ஓம் சக்தி தாயே. ஓம் சக்தி மொழியை வச்சா என் குழந்தை தெரியலடா. அது கால் வரைக்கும் போய்க்குது. அப்புறம் உன்னாத்தாடி வச்சா என்னுடைய குலதெய்வ நாமம் இல்லாமல் என்னால் சுட்ட முடியாது. குலதெய்வத்துக்கு எதிராக நாமங்குது. வெங்கடேஷ் பெருமாள் தான் நாமம். நாமத்தை அந்த பெயரை உச்சரித்துத்தான் பெயரை சொல்லுவேன். புரியலையா புரியுது. எப்படி எப்படின்னா இப்போ ட்ரெயின் மெட்ராஸ் இருந்து பெங்களூர் போதுன்னு வச்சுக்கா. போக சொல்ல நடுவையில் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி அங்கிருந்து போவாது. மறுபடியும் மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் போகும். அது மாதிரி இவன் முதல்ல ஆரம்பிச்சிருந்து போவான். சரி, என்னுடைய குலதெய்வத்தை உச்சரித்துத்தான் பெயரை சுட்டு அது சீக்கிரம் வேண்டாம் டென்ஷன் ஆகிறான்ல பெயரை தானே பொறுமையாக கால தோகாத பேர் வைடா. நிறைய ட்ரைனிங் பண்ணிக்கிறான் குள்ளமாக்காரன் பெயரை உச்சரிக்கிறேன். செத்துடா. பேர் வைக்கிட்டு எதுக்குனாடா பேர் வைக்கப்பட்டு வைப்பாங்க. அது குழந்தையாக படிக்கிறியா? பெயர் சுட்டு அப்படி இல்ல வாயில ஊத்தி வைப்பாங்கல்ல உனக்கு ஊத்துவாங்க. வாயத்தான் ஊத்துவாங்கம்மா. என்ன அது சின்ன சிறியவளாக இருந்தான். நீ பெரிய வயதாகி உன்னை என்ன யானையில போட முடியும்? பெரிய யானையில தான் போகணும்.
தாயே இப்போது உட்கார வைடா. என்னுடைய மந்திர சக்தியால் ட்ரெஸ்ஸுக்கு. ஒரு அழகான பெயரை சுட்டு விட்டேன். வச்சுவே போறாங்க. தாயே, இந்த மைக்கு மாரி ஆயிட்டான் பாரு. ஒரு பேர் வச்சு மைக்கு தாயே செய்தி பச்சா. இப்போது என்னுடைய மந்திர சக்தியால் படைக்கப்பட்ட பெண் உருவத்திற்கு ஒரு அழகான பெயரை சுட்ட வேண்டும். ஓம் சக்தி கலா அருமையான பேர் வச்சான் பாரு. கலா கலா யா, எனக்கு செட் ஆகல. என்ன? ஆஹா. யா, இது மொட்டையா இருக்கு. அப்ப முடி நட்டுலாமா? சொட்டாக்கிறோங்களா? ஐயோ அப்படி இல்ல, ஷார்ட்டா இருக்கு இந்த பேரு. அப்ப இப்பி வச்சிடலாமா? ஏய் டாக்டர், எப்படியா? என்ன? அப்படி இல்ல, ஒரு ஏன்னா தள்ளி விடுறேன் அவன் பாத்துக்குவான். டோர் அவங்க சாத்தவங்க நம்ம சாத்தி விடணும். இல்ல குரங்குள்ள பூந்துச்சுன்னா அவெல்லாம் மொத்த பாலும் குடிச்சு போடும். அதுக்கு இல்ல, ஒரு கலா அக்கா, ஒரு கலா அம்மா. இது ரெண்டாவது சூப்பர். கலாமா கலாமா அப்படி போ. கலாமா அப்படி போ. இனிமேல் என்னால் நெட்டி போடும்ல. ஏன் ஒரு நெட்டி பெயரை கூப்பிட முடியவில்லை. என்னால் நட்ட முடியல. அது சரி, கூப்பிடாரு. இப்போதே நான் பெயர் சூட்டிய பெண்ணுக்கு நானே அழைக்கிறேன். சரி. ஓ கலாமா என்ன பேரத்தான கூப்பிட்டேன். ஓ நாராயணசாமி, ஓ கோச்சாமி, ஓ முன்சாமி, அப்படித்தான் ஓ கலாமான்னு கூப்பிட்டேன். என்னடா முறைக்கிற? என்ன சொல்லிவிட்டால் இப்படி ஆபாட்டுது? ஓ கோச்சாமி, அப்படித்தானா கூப்பிட்ட ஓ கலாய். தப்பு முதல்ல என் தப்பு. எனக்கு சொன்ன பாரு. இனிமே நான் தொடர்ந்து கேளு. நீ எட்டு போய் நில்லாத. பசங்க நான் கிட்ட போய் நின்னுக்கோ. அப்பதான் கலான்னு கூப்பிடுவாங்க. எட்டு நின்று வச்சு ஓ போட்டுக்கோங்க. இந்த கும்பலுக்கு பேர் கரெக்டா கூப்பிடும். சரி பரவாயில்ல. சரி பெண்ணே, உனக்கு பெயரை சுட்டி விட்டேன். சூரியபுரி நாடு செல்ல வேண்டும். அங்கு நடக்க நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக இந்த குகைக்குள் வந்து நீ உரைக்க வேண்டும். சரிங்க. என்ன மறுபடியும் முக்கிக்கிறா? என்ன பிசினா? இன்னாது இது ஒண்ணுதான் குத்துட்டு நான் என்ன பண்றேன்? எனக்கு அது வேணாம், ஆ. எனக்கு ஆளு வேணும். பாவி இப்ப தாண்டி பச்சங்க. அதுக்காட்டி ஆளு கைவிடாட்டி. இது போல நான் நாடு உருப்பிடுமா? என்னங்க தவறு நம்மி என்ன? இவளை கண்டிப்பருவம் இங்கு மங்கள் பருவம் அடைந்து விட்டார். ஆகையால் இவளை சின்னதொரு குழந்தையாக படைத்திருக்கிறேன். டேய் குழந்தை பச்சாலும் பிரச்சனை வரும்டா. குழந்தை பால் காய்ச்சி நீ கொடுப்பியா? பின்ன என்னால் முடியாது. அதுக்கு என்ன சொல்லிட்டு போ. சரி பெண்ணே, கோழிதான் வேணும் எனக்கு. சொல்றாரு பாரு. எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே வேணும். கோழி வேணும். கோபுரம் பெண்ணே, சரி அவசரப்படாதே, பொறுமையாக இருந்தால் உனக்கு கிடைக்கும். என்னுடைய மனக்குறை போக்கு உன்னுடைய மனக்குறையை நாங்கள் போக்குகிறோம். சீக்கிரமாக. வருகிறேன். ஏதோ ஒண்ணு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. என்ன? அவர் அடிக்கடி இப்படி இப்படின்றாரு, என்னது அது? நரம்பு நோய். வந்து நிற்பு தணிக்கும். ஏங்க, அப்படியே ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம். கூட்டு போனோமா காசு ஊசி போடலான்னு அவருக்கு நரம்பு நோய் வச்சு அவர் பேணிக்கு அப்படியே விட்டு வச்சுக்காரன் போடணும். நரம்பு நோயில ஞாபகம் வருது. தெரியல உனக்கு ஒரு சொல்றேன். ஆனா உனக்கு வந்தா நீ எப்படி நிற்புன்னு தெரியாது. தேவடியா சரி. இப்ப நம்ம எங்க போறோம்? என்ன அரண்மனைக்கு நான் எப்படி தனியா போவேன்? நாங்க வேலை செய்யற மன்னர் கிட்ட. மன்னர் எது வந்தாலும் எங்கிட்ட தான் சொல்லுவாரு. ஆனா நான் கூட்டு போறேன் நானு. நீ வந்த நேரம் நாட்டு இளவரசர் இலவசமா வெளிநாட்டுல வந்துக்கிறாங்க. அவன் டான்ஸ் ப்ரோகிராம் விட போறாங்க. நான் என்ன பண்றேன், எல்லா டான்ஸையும் நிறுத்திட்டு உன்னை இறக்கி விடுறேன். சூப்பரா ஆடு சொல்ல உனக்கு என்ன ஒண்ணு கேட்பாங்க. அப்ப மட்டும் நீ என்ன பாரு, நான் சொல்றது கேளு. இப்பவே சொல்லு, நான் சொல்ல முடியாதுமா. அப்படி காலமாக்குது. நின்று போட்டங்காட புரோகிராம் நின்னாலும் நின்று போச்சு. நிறைய ஊர்ல அப்படித்தான் நின்று போகுது. 12 மணிலாம் போன் வந்தது. எப்பா அங்க டெட் ஆயிடுச்சுப்பா. இன்னொரு 2 நாள் 3 10 வருஷம் பாத்துக்கலாம். எங்கடா பாரு இப்ப கூட மழை வந்துச்சு நின்றுட்டு இருக்கோம். அது ஏதோ நீங்க வந்துட்டு ஓடிங்குதுன்றாங்க.
அப்படிலாம் ஒண்ணு கூட இது வரைக்கும் நிக்கிறியே கடல் புனிதல் நின்னா போதும். நீ என்ன வேணுங்க இருக்கிற நான் பண்றது அந்த வேணும்னு காது இல்ல பழுக்குது. இங்க இல்லடி அக்கா. அப்படியா? முன்னா 3 நாள் சொல்றேன். இல்ல 3 நாளா மழை வந்துச்சா? நல்ல வேலை தான் உங்களுக்கு குடிச்சு தான் சாமி கும்பிட்டா நல்லது. மழை வரணும் தான் சாமி கும்பிடுறாங்க. மழை வர வேணாம்னா எப்படி அந்த சாமி நேத்து கும்பிடுறீங்க? 40 நாளா? 40 துட்டியாமா பாக்குற? துட்டியா பார்க்காத, துட்டு பார்க்காதமா. துட்டு தன்னால வரும், துட்டு பார்க்காத. நீ ஒரு காலத்துல துட்டு பார்க்காத. துட்டு பார்த்தோம்னா அவள் தான்மா. நம்ம கஷ்டத்தை சொல்றான்டா அவரு. நீயாச்சும் நீ 3 நாள் பாக்குறேன். 300 நாள் ஒரு நாள் ஆச்சுங்களா நிக்குன்னு பாக்குறேன். நாங்களும் நிக்க மாட்டேங்குது. ஓட்ட மாட்டேன். அது ஏன் ஓட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்பப்போ பிசு பிசுன்னு வந்து போகுதுன்னு சுட்டுதான் போடுது. அது ஏன் போட்டு தெரியுமா? ஏன் அந்த தேவரெல்லாம் சூடாயிட்டு போட்டு 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 நின்று போகுது. உடம்பு எடுத்துக்கிச்சு அவங்களுக்கு. கூலிங் தான் தப்ப தப்பன்னு ஊத்துவாங்க. சரி, இப்ப நம்ம 2 பேரும் போறோம். உன்னை இட்டு போறோம். ஆனா என்ன எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். அங்க வந்த உடனே அசிங்க சிவக்க நான் கூட கை வை ஊத்துவோம். நீ வாங்கிக்கோ. பேசுற நான் கூட சும்மா தான் சொன்னேன். போலாமா?